இந்தியா அபார வெற்றி பெற்று 5வது முறையாக பைனல்ஸில் நுழைந்திருக்கிறது. தொடர்ந்து 3வது முறையாக அடுத்தடுத்த ஆண்டுகள் அடுத்தடுத்த சாம்பியன்ஸ் டிராபிகள் தொடர்ந்து 3வது முறையாக தற்போது பைனல்ஸ். 5வது முறையாக ஏற்கனவே 2 முறை வென்றிருக்கிறது, 2 முறை ரன்னர் அப். இந்த முறை வெற்றி பெறும் வாய்ப்பிலே முனைப்பிலே மிக சிறந்த ஒரு ஆட்டத்தை கொடுத்திருக்கிறது. அதாவது கிளினிக்கல் டிஸ்பிளே என்பார்கள். அது போன்ற ஒரு நம்பர் 1 டீம் எப்படி விளையாட வேண்டுமோ அப்படி விளையாடி இந்தியா அபார வெற்றி பெற்றிருக்கிறது. விராட் கோலி த கிங் இஸ் பேக் என்பது போல பாகிஸ்தானுடன் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திய விராட் கோலி மீண்டும் பிக் மேட்ச் பிளேயர் என்பதை நிரூபிக்கும் வகையில் இன்றும் மிக சிறப்பாக விளையாடி 84 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். ஆனால் கை கெட்டது வாய் கெட்டவில்லை என்பது போல சதத்தை அடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருந்தும் அவர் சற்று உணர்ச்சி வசப்பட்டதால் அந்த விக்கெட்டை இழந்து 84 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். அதே போன்று ஹர்திக் பாண்டியா நமது பொறுமைகளை எல்லாம் மிகப்பெரிய அளவில் இந்திய அரசியலின் பொறுமையை சோதித்தார். ஆனால் சிக்ஸர் பாண்டியா என்பதை மீண்டும் நிரூபிக்கும் வகையிலே 3 சிக்ஸர்கள், அதுவும் ஜாம்பா பந்திலே அடுத்தடுத்து 2 சிக்ஸர்களை விரட்டி இந்திய அணியை எல்லைக்கு வெற்றிக்கு அருகே எல்லைக்கோட்டு அருகே கொண்டு வந்தார். கடைசியாக அந்த ஃபைனல் டச், தோனி எப்போதும் கொடுக்கும் அந்த ஃபைனல் டச், சிக்ஸர் டச் என்பார்களே, அந்த சிக்ஸர் டச்சை KL ராகுல் அருமையாக கொடுத்து இந்திய அணியை 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்திலே அபார வெற்றி பெற்று இந்திய அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்திருக்கிறது. 9ஆம் தேதி இதே துபாயில் இதே மைதானத்திலே வேறு பிச்சிலே இந்தியா இறுதிப் போட்டியிலே விளையாட இருக்கிறது. மிக சிறந்த அணியாக இந்த போட்டியில் ஆட ஆரம்பித்தது முதல் மிக சிறந்த அணியாக நம்பர் 1 அணியாக ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் என்ற வகையிலே சிறந்த பேட்ஸ்மேன்கள், சிறந்த பவுலர்கள், சிறந்த ஃபீல்டிங் சைடு என்ற முறையில் மிக சிறந்த அணியாக இந்தியா தொடர்ந்து விளையாடி வருகிறது. ஒவ்வொரு போட்டியிலும் அதை நிரூபித்து வருகிறது. அந்த வகையில் அந்த எல்லோ சைக்காலஜி என்பவர்களே ஆஸ்திரேலியாவை பார்த்தால் நாக் அவுட் போட்டிகளில் இந்தியா திணறும் என்பதை முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலே தற்போது படிக்கு படி என்பார்களே 2023ஆம் ஆண்டு உலக கோப்பை போட்டியிலே இந்தியா இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவிடம் தோல்வி அடைந்தது. அந்த தோல்விக்கு பழிவாங்கும் வகையில் மிக சிறப்பாக விளையாடி ரோஹித் சர்மா பழிக்கு பழியை தீர்த்து கொண்டார் என்றுதான் கூற வேண்டும். இந்திய அணி மிக சிறப்பாக பொறுமையாக நிதானமாக திட்டமிட்டு இலக்கை நோக்கி வெற்றி பெற்று அபாரமாக வெற்றி பெற்றிருக்கிறது. இந்திய அணியில் ரோஹித் 28 ரன்கள், ஸ்ரேயஸ் ஐயர் அதே போன்று ஸ்ரேயஸ் ஐயர், அக்சர் பட்டேல், விராட் கோலி, KL ராகுல், ஹர்திக் பாண்டியா என அனைவரும் ஒவ்வொருவரும் அவரவர் பங்குகளை மிக சிறப்பாக செய்தார்கள். ஒரே பிளேயரை நம்பி இல்லாமல் அனைவரும் குறிப்பிட்ட எண்களிலே இலக்கினை அடித்து மிக சிறப்பாக இந்திய அணியின் வெற்றிக்கு உதவி இருக்கிறார். அதில் விராட் கோலி வழக்கம் போல தான் ஒரு ஆங்கர் மேன் என்பதை நிரூபிக்கும் வகையிலே மிக சிறந்த பிக் மேட்ச் பிளேயராக இன்றும் அவர் சோதித்திருக்கிறார். அந்த வகையில் அதே போன்று பந்து வீச்சிலே ஷமி ஆகட்டும், வருண் சக்கரவர்த்தி ஆகட்டும், ஜடேஜா ஆகட்டும் 4 சுழல் பந்து வீச்சாளர்கள், சுழல் பந்து சுனாமியின் காரணமாக மிக சிறந்த பேட்டிங் நினைப்பை கொண்டிருந்த ஆஸ்திரேலியாவால் 266 ரன்களுக்குள் சுழண்டு விட்ட 2 மிக சிறப்பாக அவர்களை கட்டுப்படுத்தினார்கள். ரன் ரேட்டில் கட்டுப்படுத்தி இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு வகையில் மிக சிறந்த அணியை 48.1 ஓவர்களையே இந்திய அணி வெற்றி இலக்கை எட்டியிருக்கிறது. எனவே மிக சிறந்த வெற்றி என்பார்களே அந்த மிக சிறந்த வெற்றி இறுதிப் போட்டிக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்துடன் தெம்புடன் சென்றிருக்கிறது.